வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கோடை விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் ஆபத்தான முறையில் குளித்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் ஜெபர்சன், விவரங்கள். கோடை விடுமுறை என்பதால் பயணிகள் பல்வேறு இடங்கள்ல அருவிகள் அதை போல சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையானது அவ்வப்போது கனமழையாக பெய்து வருகிறது. குறிப்பாக மலையோர பகுதிகளில் மழை கனமழையாக பெய்து வருவதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த அணைகள்ல நிரம்பி வருகிறது. வேகமாக நிரம்பி வரும் பேச்சிப்பாறை அணையிலிருந்து தற்போது வெள்ள நீரானது உபரி நீராக திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு தற்போது திருப்பரப்பு அருவியில் வேகமாக கொட்டி வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளம் ஆபத்தான முறையில் திருப்பரப்பு அருவியில் கொட்டி வருகிறது. அதில் தற்போது சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான முறையில் அவர்கள் குளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரப்பு அருவியில் மேல் பகுதியில் பெண்கள் மட்டுமே குளிக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவரையுமே குளிப்பதற்கு இந்த பேரூராட்சி நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது. இந்த அனுமதித்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மக்கள் குளிப்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டால் அவர்களுடைய உயிர் செல்வதற்கு, மாய்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த பகுதியில் மக்கள் குளிப்பதற்கு தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த அருவியில் வெள்ளம் எவ்வளவு வேகமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பது நம்மளால் தெரியும். ஏற்கனவே இது போலத்தான் மழையில் அதிக அளவில் மழை பெய்து திடீரென்று வந்த வெள்ளத்தில் குற்றால அருவியில் ஒரு நபர் அடித்துச் செல்லப்பட்ட நிகழ்வு அரங்கேறி இன்னும் அந்த சோகம் தீராத நிலையில்தான் தற்போது திருப்பரப்பு அருவியில் கொட்டும் வெள்ளத்தினுடைய வேகம் அதிவேகமாக இருக்கிறது. அதில் சுற்றுலா பயணிகளை அனுமதித்திருக்கும் திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம், அதே போல குலசேகரம் காவல் நிலையத்தில் இருந்து மக்கள் அங்கு வரக்கூடிய நபர்களை தடுத்து நிறுத்தி அங்கு நடக்கக்கூடிய விபத்தை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோடை விடுமுறை என்றாலும் மக்கள் ஆர்வத்தோடு வந்திருந்தாலும் ஆபத்தை உணராமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை அந்த திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம், அதே போல குலசேகர போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.